Yamaha V4ங்க வண்டி செம்ம சூப்பராக பிபிஎஃப் பண்ணி கொடுக்குறேங்க. கஸ்டமர் கேட்டால் பிபிஎஃப் எனக்கு பண்ணி கொடுங்க பாய், புது வண்டி கிராச் ஆகிடுச்சுனா ரொம்ப கஷ்டம், நான் ரொம்ப காசு கொடுத்து எடுத்திருக்கேன், எனக்கு இந்த இஎம்ஐ கட்டுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறேன், இந்த மாதிரி எனக்கு யாராவது கிராஷ் பண்ணிட்டாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், இந்த வண்டி மேலே எனக்கு அவ்வளோ லவ் அப்படின்னாங்க. இந்த V4 வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புது வண்டி எடுத்துகிட்டு வரீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பிபிஎஃப் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இது கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பிபிஎஃப் பண்ணிட்டா நிறைய நேரம் வெயிலில் நிற்கக்கூடாது. பண்ண ஃபஸ்ட்டில் வேணால் ஒரு 10 நாள் வெயிலில் நிற்கலாம், அதுக்கப்புறம் வெயிலில் ஊறப்படக்கூடாது. ஆனால் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்தாலும் அதே மாதிரி வந்துடும், பெயிண்டிங் ஒன்றுமே ஆகாது. நிறைய பேர் செய்கிற ஒரே தப்பு என்னென்னமா, நிறைய நேரம் வெயிலில் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நாள் வெயிலில் நிப்பாட்டக்கூடாது. இந்த பிபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நல்லா ஹேண்டில் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமும் இது யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நாள் கழிச்சு இது எடுத்து திருப்பி ஒட்டணும். அங்கே பாருங்கள், இந்த லேயர் எடுக்கிறோம் பாருங்கள், எடுத்தோன்னா செம்ம ஷைனிங்காக இருக்கும். இந்த V4ல் எல்லா வண்டிகளுக்கும், ஸ்கூட்டர் வண்டிகளுக்கு, கீர் வண்டிகளுக்கு, B3, V4, 220, NS இந்த மாதிரி வண்டிகளுக்கு எல்லா வண்டிகளுக்கும் இந்த பிபிஎஃப் பண்ணுங்கள். ஏன்றனா நிறைய பேர் வந்து பைக் கிராச் ஆகிடுது பாய், எங்கே விட்டா யாராவது ஒருத்தர் கோடு போட்டுறாங்க. நாங்கள் கோடு போட்டுறதுனால தான் இந்த மாதிரி பிபிஎஃப் பண்ணுறோம். பிபிஎஃப் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃப்டி. ஏன்னா இந்த மாதிரி பிபிஎஃப் வந்து பண்ணுறது வந்து எல்லா வண்டிகளுக்கும், ராயல் என்ஃபீல்டு எல்லா வண்டிகளுக்கும் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருப்பீங்க, அவங்களாம் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஏன்னா ஒரு நாளும் ஒரு வண்டிகள் நிறைய வருது இது பிபிஎஃப் போட்டுறதுக்கு. இந்த ஒட்டி கொடுத்ததுனால நாங்கள் என்னென்னா எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு, கஸ்டமரோட கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறாங்க. பை புது வண்டி பாருங்க, ஷோரூம்லேருந்து வந்திருக்கு, வண்டி நம்பரே வாங்கலை, ஆனால் பிபிஎஃப் போட்டுறாங்க, சேஃப்டி வேணுன்றாங்க. இந்த மாதிரி பேக் டயர் அக்கரு, நிறைய ஃபிட்டிங் பம்பரு பாருங்கள். இந்த வண்டிக்கு புது வண்டிக்கு பம்பர் மாட்டோம் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த பம்பர் ஏன் மாட்டோம்னா, வண்டி கீழே வந்தாலும் அடிப்படை புது வண்டி. இந்த வண்டி பிளாக் கலர் வண்டி செம்ம ப்ரீமியமாக இருக்குது. இதுக்கு பிபிஎஃப், பம்பரு, வேறு பாருங்கள் வைசரு, பேக்கில் வந்து டயர் அக்கரு, இது பாருங்க வீலில் ஒரு இது போட்டிருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்கும் வீலில் போகிறது. இந்த பம்பரு, இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் நம்ம இந்த மாதிரி V4க்கு பண்ணிட்டு வரோம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, கஸ்டமர் வந்து புதுசு எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு, இதெல்லாம் அடிப்படக்கூடாது பைக், இதெல்லாம் சேஃப்டி வேணும். இந்த பாருங்கள் பிபிஎஃப் பாருங்கள், நம்ம முகமே தெரியும், செம்ம சூப்பராக இருக்கும் பிபிஎஃப் பண்ணும்போது, சேஃப்டியும் இருக்கும், இந்த மாதிரி கிராச் ஆகாது. ஏன்னா வண்டி வந்து எடுக்கும்போது ரொம்ப லவ் பண்ணி பின்னாடி பாருங்கள் அடிப்படக்கூடாது சொல்லி ஒரு கேப் ரயில் போட்டிருக்கோம், கை வச்சு காட்ட பாருங்கள். இந்த மாதிரி கேப் ரயிலு, இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் V4க்குல எல்லா வண்டி V3, MT-15க்கு இந்த மாதிரி புது வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்களே எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேக்கப்பாக நம்ம எல்லா பொருளும் போட்டு கொடுப்போம். டயர் அக்கர், ஏன்னா மழை காலம் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மட்காடு போடணும், அப்போ தான் வந்து தண்ணி படாது, சேஃப்டியாக இருக்கும், சேக்கப் சார் சீக்கிரமாக போயிடும். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் நம்ம பார்த்து பண்ணுறோம். ஏன் பண்ணுறோன்னா, கஸ்டமர் புதுசாக எடுத்துகிட்டு வந்து பாய் எங்களுக்கு எப்படியா நல்லதாக பண்ணி கொடுங்க, எங்களுக்கு சேஃப்டி முக்கியன்றாங்க. இந்த பம்பர் கீழே வந்தாலும் அடிப்படாது. இந்த மாதிரி புது வண்டிங்களுக்கு நிறைய பேர் ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனு, அவங்களுக்கு திருப்தியாக வேணும், வண்டி அடிப்படக்கூடாது அப்படின்னா. நீங்களும் உங்கள் புது வண்டியை வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டேங்க்கில் கூட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு தேவை. புது வண்டி எடுத்து வந்து எனக்கு இப்படி பண்ணி கொடுங்க, அப்படி பண்ணி கொடுங்க. நம்ம பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.